காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தாகமாக இருக்கவே இந்த ஐஸ்கிரீமு சில்லுன்னு எதையாவது குடிக்கிறதுன்னு சொல்லி என்னோடய த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. சும்மாவே எனக்கு சும்மா ஏதாவது குடித்தாலே ஒத்துக்காது. இதில் நம்ம ஆசையாக குடித்து திருப்பி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அதான் குரல் காந்த குரல் மாதிரி இருக்குது. அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விளாக் தான். நம்மளோட கிச்சனை அப்படியே வேறு மாதிரி மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருக்கேன். அது தமிழ் நியூ இயர் வேறு வரப்போதா, சரி அப்படியே கிச்சனை க்ளீன் பண்ண மாதிரியும் இருக்கும். முக்கியமாக இந்த விளாக் பார்த்திங்கன்னா, ஒரு சிஸ்டர் க்ளீனிங் விளாக் போடுங்கன்னு சொல்லி 2 மாதம் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக. அவங்க என்னை திட்ட வேறு செஞ்சுட்டாங்க. சரி, அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு சுத்தமாக டைம் இல்லை க்ளீன் பண்ணுற அளவுக்கு. அதனால தான் நான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா க்ளீன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், தொட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம். இவங்களெல்லாம் வச்சுட்டு அதில் நடக்காதுன்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு தான். சரி, அவங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி க்ளீனிங் விளாக் ஷேர் பண்ண போகிறேன். க்ளீனிங் விளாக் ப்ளஸ் ஆர்கனைசேஷன் ரெண்டுமே இதில் இருக்கும். அண்ட் இந்த பாப்அப் ஜார் நான் வாங்கியிருந்தேன். இது அண்ட் டிமார்ட்டில் கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். நான் அதை என்றைக்கோ மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த பாப்அப் ஜார் வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் இருக்கும். என்னடா அது 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சிட்டிங்களான்னு சொல்லி கிடைக்கலாம். தம்பி வயிற்றில் 3 மாதம் இருக்கும்போது சொல்லிட்டு வாங்கினேன். சரி, நம்ம மாற்றலாம் நம்ம கிச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னால் சுத்தமாகவே முடியல. ஏன்னா அப்போ என்னால் வேலையே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பிரிக்காமலே இருந்துச்சு. ஒரு பீஸ் மட்டும் பிரித்து டேமேஜ் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே வச்சேன். மீதி எல்லாமே இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் ஒரு 12 பீஸு, அதுக்கப்புறமா டிமார்ட்லேருந்து கொஞ்சம் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதுவுமே இருக்குது. சரி, இதெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய கிச்சனில் இந்த பக்கமாக தான் நான் பேண்ட்ரியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது என்னோடய கேஸ் ஸ்டவ் நான் நிற்கிறேன் பாருங்கள், எனக்கு ரைட் சைடு. அந்த சைடு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பிசுக்கு போய் அப்படியே அப்பிக்குது கண்டெய்னர்ஸ் மேலே. அது கழுவும் போது ரொம்ப ஹார்டாக இருக்குது, கேவலமாகவும் இருக்குது அட் த சேம் டைம். ஏன்னா என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு எலி பொந்து மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த கிச்சன் தான். எனக்கு வேறு வழியே தெரில. ஏன்னா வீடை காலி பண்ணுங்கன்னு சொன்னால் என் வீட்டுக்கார் காலி பண்ணவும் மாட்டுறாங்க. ஏன்னா என் வீட்டுக்காரோட அக்கா வீடு இது. அவங்க வீட்டில் தான் நாங்கள் வாடகைக்கு இருக்கோம். ஸோ அதனால் காலி பண்ணுறதுக்கு வேறு வழியும் இல்லை. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் காலி பண்ணுற சுச்சுவேஷன் தான் காலி பண்ணி தான் ஆகணும். இத்தனோண்டு கிச்சனில் புழங்கறக்கும் சௌகரியமாகவே இல்லையா. எக்ஸாஸ்ட் ஃபேனும் கிடையாது. உள்ளே நின்று சமைக்கிறதுக்கு வசதியாகவே இருக்காது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கேவலமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் கிராசரிஸ் எல்லாமே. சுத்தமாகவே டைமும் இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்றதால சரி இன்றைக்கி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு வேறு மாதிரி மாற்றிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதே மாதிரி அந்த பாப்அப் ஜார் பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் ப்ரைஸ்லாம் நான் எல்லா பேஜ்லேயும் செக் பண்ணும்போது 1600 கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. நான் அமேசானில் ஒரு டைம் பார்க்கும்போது 800 ப்ளஸ் இருந்துச்சு. அப்போ ஒரே ஒன்று தான் ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ நான் போட்டோன்னே அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஏன்னா வேறு ஒருத்தவங்க அதே டைமில் போட்டிருப்பாங்க போல். திருப்பி ஒரு 10 டேஸ் கிட்ட வெயிட் பண்ணி திருப்பி அது ஒரே ஒரு நம்பர் ஸ்டாக் வந்துச்சு. அப்போ டக்குன்னு நான் போட்டு வெயிட் பண்ணி நான் வாங்கினேன். அது 350 ml தான். ஆனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி மீதி எல்லாமே நான் அந்த பாப்அப் ஜார் மட்டும் தான் அமேசானில் வாங்கினேன். மீதி எல்லாமே நம்மளோட டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் அமேசானில் இருக்க அந்த லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா அது 800க்கு சத்தியமாக இப்போ இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறமே அது கிடையாது. அதோட ஒரிஜினல் ப்ரைஸே 1500 400 அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா 12 பீஸ் கிளாஸ் அப்படிங்கும்போது ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. என்னோட நல்ல நேரமோ என்னமோ தெரில, எனக்கு கம்மி விலை கிடச்சி. அதே மாதிரி சூப்பராகவும் இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. அண்ட் ஃபுல்லாக கழுவி காய வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே தான் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, பழைய கண்டெய்னர்ஸில் இருக்க மளிகை ஜாமான் எல்லாமே புதுசுக்கு மாற்றிட்டேன். ஏற்கனவே என்கிட்ட ஸ்டீலில் 2 அஞ்சரை பெட்டி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு புழங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அப்படியே விட்டுட்டேன். சோம்பேறித்தனத்தினால அப்படியே கழுவி வச்சுட்டேன். அகைன் சரி எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் தனித்தனி டப்பாவில் போட்டு வச்சோம்னா ஸ்பேஸ் ரொம்ப இழுக்குது. இப்படியே அஞ்சரை பெட்டியில் போட்டோம்னா கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு 2 அஞ்சரை பெட்டியுமே போட்டுட்டேன். ஒரு அஞ்சரை பெட்டியில் கடுகு, மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டேன். இன்னொரு அஞ்சரை பெட்டியில் ஃபுல்லாக நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது ஸ்பைஸ் ஃபுல்லாக போட்டுட்டேன்.
இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா தட்டு ஸ்டாண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்ருந்தேன். நான் கிராசரிஸ் வந்துட்டு டப்பாலெல்லாம் வந்து ஃபில் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து எந்திரிச்சிட்டான், பாப்பாவும் வந்து எந்திரிச்சிட்டாங்க. தம்பி வந்து முழிச்சிட்டு இருந்தாலும் நம்மளால் எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது, உங்களுக்கே வந்து தெரியும். ஏன்னா நிறைய வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன பண்ணுறேன், கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கிச்சனுக்கு மாற்றிட்டேன். ஏன்னா கிளாஸ் வேறையா அவன் பாட்டுக்குள்ள நோண்டிட்டானா அதெல்லாம் வந்து உடஞ்சி போயிருன்னு சொல்லிட்டு, அதனால தான் கிச்சன் இவ்வளோ கேவலமாக இருக்குது. ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நீட்டாயிரும். ஸோ அப்படியே வந்துட்டு இடையில அவனை ஃபீட் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று விளையாட்டு காமிச்சிட்டே தான் வந்து இருந்தேன். ஏன்னா இதை கையோடு நம்ம முடிச்சிடணும். ஏன்னா கிளாஸ் வேறையா நம்ம அங்கே இங்கேன்னு வைக்கிறதுக்கு இடமும் இல்லை வீட்டில். கொஞ்சம் குட்டியாக கிச்சனு, அதுக்கப்புறம் வெளியில் இருக்க அந்த ஹாலில் இருக்க செல்ஃபில் எல்லாமே ஃபுல்லாக நாங்கள் வச்சுருக்கோம். கீழே எந்த பொருளுமே வைக்கிறது இல்லை. ஏன்னா தம்பி இழுத்து போட்டுருவான், எதாவது செஞ்சுருவான்னு சொல்லிட்டு முக்கால்வாசி எல்லாம் மேலேயே வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கோம், மேலே இருக்க ஷெல்ஃப்லேயே. ஸோ அதனால தான் கிச்சன் இவ்வளோ கேவலமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த தட்டு ஸ்டாண்ட் இந்த இடத்துல தான் வந்து வச்சுருந்தேன். சரி, இந்த இடத்துலேருந்தே நம்ம ஃபுல்லாக வந்து கிராசரிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வேறு இடத்துல தட்டு ஸ்டாண்டை வச்சுருவோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா தட்டு ஸ்டாண்டை மற்ற இடத்துல வச்சு பார்க்குறேன். ஆனால் எங்கேயுமே வந்து தட்டு ஸ்டாண்ட் வந்து செட்டே ஆகலை. அதுக்கப்புறமா சரி யோசித்தேன், இந்த இடம் தான் அதுக்கு பொருத்தமாக அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து கிராசரிஸ்லாம் கொஞ்சம் நகர்த்துன மாதிரி வச்சுட்டேன். நகர்த்திட்டு அந்த இடத்துலையே வந்து தட்டு ஸ்டாண்டை வச்சுட்டேன். ஸோ அதுவும் கொஞ்சம் நீட்டாக தான் வந்து இருந்துச்சு. இந்த மூலையிலே ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து கடைசியாக தான் வந்து பார்த்தேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா இதுலேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அதாவது ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ, அமேசான் இதில் எல்லாத்துலேயுமே செக் பண்ணிவிட்டு ரேட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்குங்க. பார்த்திங்களா, தட்டு ஸ்டாண்ட் வைக்கிற இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு கிராசரிஸ் இங்கே தான் வந்து வச்சுருந்தோம். இப்போ வந்து அந்த இடத்துல தட்டு ஸ்டாண்ட் அகைன் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் எல்லாத்தையும் வந்து தள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த அன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிருச்சு. அந்த சைடு ஃபுல்லாகவே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, கவுண்டர் டாப் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணலாம். கவுண்டர் டாப் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் வந்து இருக்குது பார்த்திங்களா, அந்த மூலையில் இடிகள் இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கசகசன்னு இருக்குது. சரி, எல்லாத்தையும் ஒரே மூலைக்கே வச்சிட்டோம்னா இன்னொரு மூளை கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே தம்மா தூண்டு இடம் தான். அதுலேயே நம்ம 2 பக்கமும் வந்து பொருள் வச்சுட்ருக்கனால வந்துட்டு கேஸை ஒன்றா வந்து இந்த பக்கம் தள்ளுவேன், இல்லைன்னா இந்த பக்கம் தள்ளுவேன். குக்கிங் சேனலுக்கு வேறு நான் வந்து வீடியோ எடுப்பேனா, ஸோ அதுக்கு எனக்கு வந்து சௌகரியமாகவே வந்துட்டு இருக்காது. கொஞ்சம் வந்து ரொம்பவே கன்ஜஸ்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கிச்சன் பார்த்தாலே தெரியும். சரி, கொஞ்சமாக நம்ம இருக்கிற இடத்த அழகாக வச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு சரி இதை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு 2 பொருள் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதுக்காக நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் போட்டு கழுவி விட்டுறலான்னு சொல்லிட்டு கழுவி விட்டுருந்தேன். ரொம்பலாம் வந்து கேவலமாக இருக்காது. ஏன்னா இந்த கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி வந்து சோப் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இந்த வாலில் தான் அப்பப்போ வந்துட்டு இதாயிரும். ஏன்னா வந்துட்டு அதுவும் இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே கரெக்டாக செல்ஃப் இருக்குது பாருங்கள். அந்த செல்ஃபுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜவ்வு மாதிரி இருக்கும் எண்ணெய் பிசுக்கலாம். ஏன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம சமைக்கிறதோட எண்ணெய் பிசுக்கலாம் அந்த செல்ஃபில் தான் வந்துட்டு போய் நிற்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸுக்கு மேலே செல்ஃப் வைக்கிறதெல்லாம் நான் இங்கே தான் வந்து பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே வாடகை வீட்டில் தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ எங்கேயுமே நாங்கள் எந்த வீட்டில் புழங்கினாலும் கேஸ்க்கு மேலே செல்ஃப் வச்சு நான் பார்த்ததே வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் புழங்குற வீட்டில் தான் இப்படி வந்துட்டு இருக்குது. ஈவன் என்னோடய மாமியார் வீட்லேயுமே வந்துட்டு கிடையவே கிடையாது கேஸ்க்கு மேலே. அது ஏன் கேஸ்க்கு மேலே இப்படி செல்ஃப் வச்சுருக்காங்கன்னு தெரில. அது வந்து எண்ணெய் பிசுக்கு அப்படியே போய் அப்பிக்கும். ஸோ அதெல்லாம் சத்தியமாக க்ளீனே பண்ண முடியாது. அதெல்லாம் உடச்சி எடுத்து வேறு மாதிரி கட்டினா தான் உண்டு. அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சிங்க் ஏரியாவில் இருக்க அந்த உப்புக்கரை அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக நான் எந்த லிக்விடுமே வந்து யூஸ்லாம் வந்து பண்ண மாட்டேன். வீட்டில் இருக்க நம்ம அந்த சோப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பாத்திரம் விளக்குறதுக்கு, அதை வச்சு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சே வந்துட்டு இது பண்ணி கழுவி விட்டுட்டேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் இன்ஸ்டாகிராமில் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து நம்ம ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நம்ம வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிடணுமா. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அதில் போயிட்டு நமக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிற கூட வந்து சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு நாள் வந்து படித்தேன்.
ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டுட்டு முதல்ல நான் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு தனித்தனியாக ஸ்டீல் தனியாக அண்ட் வந்து ஸ்பார்ச் தனியாக. அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி 2 எதுக்கு இந்த இடத்துல வச்சு அடைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே யூஸ் பண்ணிடுவோம். ஏன்னா ஸ்டீல் தான் வந்து எதுனாலும் அழுத்தி தேய்க்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், இதை வந்து 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால தான் ஸ்டீல் மட்டுமே ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் இன்ஸ்டாகிராம் இந்த போஸ்ட் பார்த்தேன். ஏன்னா ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கு வந்துட்டு அந்த ஃபுட் பாக்டீரியா போய் அதில் போய் தங்காது. ஏன்னா அது வந்து ஓப்பனாக தானே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அது அந்தளவுக்கு தங்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறீங்களா, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, பெட்டர். ஏன்னா வந்து நமக்கு குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடெலாம் கொடுப்போம். ஸோ அதனால் வந்து சொல்கிறேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சுட்டு நல்லா வந்து வைப் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த கவுண்டர் டாப்பில் வந்து தண்ணி போகிறக்கு அந்த தடுப்பெல்லாம் வந்து கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக கீழே தான் வந்துட்டு வரும். ஸோ உடனே வந்து வைப் பண்ணி விட்டுட்டேன். ஒரு ஸ்டாண்டு தான் வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 டயர் ஸ்டாண்டு தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இது இரும்பு ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட்டாகவே தான் இருந்துச்சு. ஆனால் ஃபோட்டோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து கிச்சனுக்கு இந்த இடத்துல பத்துமோ என்னமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நினச்சதோட கொஞ்சம் சின்னதாக தான் வந்து இருந்துச்சு. கரெக்டாக வந்து இருந்துச்சு, அந்த மூளைக்கு வந்து செட் ஆயிடுச்சு. சரி நான் என்ன வச்சேன்னா, சரி ஆயில் ட்ரே எல்லாமே இதிலே வந்து வச்சுக்கலாம், எதுக்கு தனித்தனியாக அதை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிச்சேன். ஆனால் ஆயில் ட்ரே வந்துட்டு வச்சப்போ ஆயில் பாட்டில் வந்து 1 லிட்டர் பாட்டில். ஸோ கீழேயும் பத்தல, மேலே வச்சப்போ அந்த செல்ஃப் வந்து இடிச்சுது. ஒருவேளை மேலே செல்ஃப் இல்லைன்னா அந்த ஆயில் பாட்டில் வச்சுருந்துருக்கலாம். சரின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கலினரி ட்ரே தானே அதோட பேர். இந்த பேர் மட்டும் அடிக்கடி மறந்தது. அதாவது கலிட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கலினரி ட்ரே தான் இது வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் இது வாங்கி அந்த ஸ்டாண்டில் வச்சதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சரி இதை பேசாமல் வுட்லேயே வாங்கியிருந்துருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிளாஸ்டிக்கில் வச்சப்போ அது அந்தளவுக்கு வந்துட்டு அழகாகவே வந்து தெரியலை. சரி இப்போதைக்கு வாங்கிட்டோமே, ரிட்டன் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டேன். இந்த இதில் வந்து வைக்கிறதுக்கு ஒரு போராட்டம். நானும் வச்சு பார்க்குறேன். இந்த உப்பு ஜாடியை வந்துட்டு மேலே வைக்கிறேன், கீழே வைக்கிறேன், வச்சு பார்த்து கடைசியில் ஃபைனலாக ஒரு டெசிஷனுக்கு வந்து சரி இதை மேலேயே வச்சிருவோன்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சேன். அண்ட் சைடில் வந்து ஆயில் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இடிகல்லையும் ஆயில் கண்டெய்னரே வச்சு பார்த்தேன். அது வந்து கேவலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதையுமே வந்து மாற்றிட்டு இந்த உப்பு ஜாடி புளி ஜாடி அது கூட வந்துட்டு இந்த ஃப்ளவர் வேஸ் அதையும் வந்துட்டு மேலே வச்சுட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலினரி ட்ரேவையும் இடிகளையும் வந்து வச்சுட்டேன். ஆயில் ட்ரேயில் வந்துட்டு ஆயில் கண்டெய்னர் வந்து 2 வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. ஒன்று வந்து எங்கே காணாமல் போச்சுன்னே தெரில. எங்கள் வீட்டில் இருக்கிறதே ஒரு 4 பேர் தான். அந்த 4 பேரில் வந்து நானும் என் ஹஸ்பண்டு தான் வந்துட்டு இந்த இதெல்லாம் அங்கே மாற்றி வைக்கிறது இங்கே மாற்றி வைக்கிறதுன்னு பண்ணுறோம். அவங்கள கேட்டாலும் தெரியலன்ட்டாங்க. நானும் வீடு ஃபுல்லாக தேடிட்டு கிடைக்கவே இல்லை. சரி இந்த ஒன்றை மட்டும் இப்போதைக்கு வச்சுப்போன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கண்டெய்னர் மட்டும் வச்சுருக்கேன். இது 2ஓட லிங்க் வந்துட்டு நான் வந்து கீழே வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வேணால் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த 2 டயர் ஸ்டாண்ட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அமேசானுக்கும் இதுக்கு வந்து ரேட் வந்து பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஒரே ரேட்டில் தான் வந்து இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கத்தி எல்லாமே வச்சு பார்த்தேன். பட் ஆனால் கத்தி வந்து உள்ளே போகலை, ஹைட் அதிகமாக இருக்கனால. சரின்னு சொல்லிவிட்டு கத்தி 2த்தையுமே வந்து எடுத்துட்டேன். மீதி இருக்க அந்த ஸ்பேச்சுலா, சிசரு, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த நம்மளோட பீலரு எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டு அந்த இடிகளே அது கூட வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன லைட்டு மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் அது வந்து வைக்கிறதுக்கு நான் இன்னும் கம் எதுவும் வாங்கலை. செல்லோ டேப் போட்டு ஒட்டி பார்த்தேன், கரெக்டாக வந்து ஒட்டலை. அந்த லைட் வந்து மேலே வச்சோம்னா அழகாக தெரியும் அந்த இடமே. அண்ட் ஃபைனலாக நம்மளோட புது சாப்பிங் போர்டு வந்து வாங்கியிருந்தேன். என்னோடய பழைய சாப்பிங் போர்டு வந்துட்டு உடஞ்சி ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அப்படியே கட் ஆயிடுச்சு. சரி அதை மட்டன் சிக்கன் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பிங் போர்டு ஒரு 180 ருபீஸ்க்கு லோக்கல் ஷாப்பில் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஃபைனலி நம்மளோட கவுண்டர் டாப் வந்துட்டு மேக் ஓவர் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஓகே, ரொம்ப பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபைடு இல்லைனாலும் ஓகேவா முன்னே இருந்ததுக்கு தனித்தனியாக வச்சதுக்கு ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 2 ஷெல்ஃப்லேயே வந்துட்டு வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு ஒரே ஷெல்ஃபில் அழகாக வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விளாக்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.